ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வேம்பயர் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஒரு இருட்டான காட்டில் வந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் வந்து சென். இப்போ சென் வந்து அவனோட மொத்த பவரையுமே கையில் வச்சுட்டு சொல்லிட்டுருக்கான், எனக்கு அழிவே கிடையாது, நான் வந்து அழியாதவன், ஆனால் இது எனக்கு ஒரு சாபம். ஏன்னா என்னை விட்டு எல்லாருமே பிரிஞ்சு போயிடுவாங்க, எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே. இந்த பூமியில் கிரகணம் நடக்கும்போது ஒரு பூவை மட்டும் நெட்டு வச்சா அந்த பூ அப்படியே வந்து பூத்துருச்சுன்னா அதுலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிருன்னு சென் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே காலங்கள் வந்து அப்படியே ஓடிருச்சு. பல நூற்றாண்டுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம ஹீரோனு காமிக்கிறேன். எங்களோட பேர் வந்து ஜி வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. உண்மையான காதல் இருந்தால் மட்டும்தான் அந்த சாபத்தை உடைக்க முடியும். இதில் என்ன மோசமானதுன்னா, நான் இன்னும் 3 மாதம் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இப்படி சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த கல் மேலே கை வச்சு அந்த கல் வந்து அப்படியே கிழிச்சிருச்சு. அந்த பிளட் அப்படியே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அப்படியே பறந்து வருது. இதை பார்த்த உடனேயுமே ஹீரோக்கு அப்படியே வந்து நெஞ்சு வலிக்குது. அவள் சொன்ன பூவிலேருந்து அப்படியே ஒளி வருது. ஹீரோனோட பறந்து வர பிளட்டை பார்த்த உடனேயுமே ஹீரோ வந்து ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டான். நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கீழே விழ போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிட்டான். இப்போ அப்படியே ஹீரோயினை பார்த்த உடனேயுமே ஹீரோட கண் அப்படியே ரெட் கலர் ஆகுது. ஹீரோயின் அப்படியே கடிக்க போகிறான். இப்போ அப்படியே ஹீரோயின் வந்து கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு இடத்துல இருக்கா. இப்போ ஹீரோயின் முன்னாடி ஹீரோ வந்து உட்காந்துட்ருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, ஆமாம் நீங்கள் பேய் குலத்தை வந்து சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லும்போது அது ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கோம், அவனோட பிளட்டு வந்து என்னை வந்து ரொம்பவுமே இருக்குதுன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அவனை நினச்சி பார்த்துட்ருக்கா. அவங்ககிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு அவள் தலையில் மாட்டியிருக்க அந்த ஊசி எடுத்து ஹீரோவை குத்துற மாதிரி நினச்சி பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்து இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குற, உனக்கு வந்து என்னை பார்த்து பயம் இல்லையான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு பயம் இல்லை. ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோட கழுத்தையே பிடிச்சிட்டு சொல்லிட்டுருக்கான், உன்னோட ரத்தம் தான் வந்து என்னை ஈர்க்குது, ஆனால் என் கண்ணுக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட நான் வந்து உன்னை காப்பாற்றணும் தானே நீ நினச்சிட்ருக்க. இப்போ ஹீரோ வந்து நான் நினச்சி பார்த்துட்ருக்கேன். நம்ம ஹீரோன் வந்து விழ போகும்போது ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பான் இல்லையா. அப்போ நம்ம ஹீரோனோட வாயிலேருந்து அப்படியே ரத்தம் வந்திருக்கும். நான் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி இவ தான் வந்து ஹீரோ கிட்டே கேட்டிருப்பான். அதை வந்து இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா ஹீரோயின் கிட்டே. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, நீங்கள் இப்போ என்னை காப்பாற்றினாலும் நான் அதிகபட்சமாக 3 மாதம் தான் உயிரோடு இருப்பேன், அதுக்கப்புறம் நான் இறந்து போயிடுவேன். சரி உன்னை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அதுக்கு வந்து ஹீரோன்னு சொல்லிட்டுருக்கா, நாங்கள் வந்து ஃப்ளவரை தான் விற்றுட்ருக்கோம், எங்களோட வாழ்க்கையை வந்து பூவை தான் குறிக்கும், நாங்கள் யாருமே 25 வயசுக்கு மேலே வாழ்ந்ததே இல்லை, என் குல உறுப்பினர்களை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்து ரொம்ப நாளைக்கு வாழ முடியும். நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது எதோ மேரேஜா, ஆமாம் இதெல்லாம் நேச்சர் தானே அப்படின்னு வந்து ஹீரோன்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் கிடையாது. நீ ஹீரோ சொல்கிறாரு நிஜமாக தான் இந்த யங் குடும்ப உறுப்பினர் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா 80 வயசு வரைக்குமே உயிரோடு இருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது இறந்து போகிறதுல என்ன தவறு இருக்குது, நீங்கள் எங்கே இருந்தே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதனை வந்து வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றேன், நம்மளோட வாழ்க்கையுமே நம்மளோட மரணம் வந்து ஒரு விதி, அது யாருமே மறந்துடாதீங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டுருக்கேன், நான் உங்களை எவ்வளோ வருஷமாக தேடினேன்னு தெரியுமா, ஆனால் நான் இப்போ உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கையை உதறி விட்டுட்டு ஹீரோ சொல்கிறான், நான் இப்போ வரைக்குமே உன்னை நான் காயப்படுத்தவே இல்லை, அதை நினச்சி நீ வந்து சந்தோஷத்தை பட்டுக்கணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும், நான் எப்போவுமே உனக்கு வந்து நான் ஒரு உணவாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவரோட கையை காமிக்கிறா. இப்போ ஹீரோ சொல்லிட்டுருக்கா, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி சொன்ன உடனேமே ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டா. இப்போ அப்படி ஹீரோ வந்து ஒன்று சொல்லிகிட்ருக்கான், பல நூற்றாண்டுகள் ஆனாலுமே அந்த பூ வந்து கொஞ்சம் கூட விரியல, ஆனால் இப்போது ஹீரோயின் வந்ததுக்கப்புறமா பூவோட மொட்டு வந்து இப்போ கொஞ்சம் விரியுது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்படின்னு அந்த பூவுக்கு விதிக்கப்பட்டவங்களாக தான் இருக்கும், அதனால தான் அந்த பூவோட மொட்டு வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் விரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ளவர் ஷாப்பை வந்து யாரோ வந்து உடச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்படி கஷ்டத்தில் இருக்கா இல்லையா, அது வந்து ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அப்படி நம்ம ஹீரோயினை அடிக்க போகும்போது கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். அப்படியே ஹீரோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான். அங்கே யாருமே அசையாமல் நின்றுட்டுருக்காங்க. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து திருன்னு முழிச்சிட்ருக்கிறா. பார்த்தா ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கான். ஹீரோ அப்படியே ஹீரோயின் அப்படியே கிராஸ் பண்ணி போகிறான். ஹீரோ போன உடனேயுமே ஹீரோயின் அடிக்க வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. இதை பார்த்த உடனேயுமே ஹீரோயினுக்கு அப்படியே ஹாப்பியாக ஹீரோ பின்னாடியே ஓடி போகிறா. அம்மா நீங்கள் உங்களோட மனசையே மாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து கேட்குறா, அம்மா அவங்க யார், அவங்க வந்து மிங் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து என்கிட்ட வந்து 100 தாமரைப்பூ கேட்டாங்க, ஆனால் அது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் என்னை வந்து தொந்தரவு செய்யறதுக்குன்னே சில பேரை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இது உன்னோட வீடுன்னு கேட்கும்போது, ஆமாம் நான் தனியாக வந்து நாடு முழுவதுமே சுற்றிருக்கேன்,
இதுக்கு நான் அந்த யங் ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படியே ஹீரோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா, ஹீரோனோட பிளட்டு வந்து நல்லாவே என்னோடய பூவை வந்து பூக்க வைக்குது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு மேஜிக்கான ஒரு எல்லோ கலரில் வந்து வர வைக்கிறான். இதை பார்த்த உடனே ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, வா இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இப்போ அப்படி ஹீரோ வந்து என்னோட கையை பிடிச்சி அப்படியே கட் பண்ணி விட்றான். அதுலேருந்து பிளட் வருது. அந்த பிளட் வந்து ஹீரோ வந்து எல்லோ கலரில் ஒன்று வச்சான் இல்லையா, அது மேலே அப்படியே விடுறான். ஆமாம் நீ இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் வந்து இதை வந்து பூக்க வைக்க போகிறேன். இது எப்படி பூக்க வைக்க முடியும்? இந்த பூவை வந்து பூக்க வைக்கிற வரைக்குமே என்னோடய ரத்தம் தான் வந்து அதுக்கு ஒரு சாப்பாடு. ஓ அப்படியா, சரி நான் வந்து என்னோடய ரத்தத்தை வந்து நான் தரேன், அப்படின்னா என்னை வந்து உன் கூட இருக்க வைப்பியா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே வந்து இன்னொருத்தரை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோ வந்து ஹீரோனை கூப்பிட்டு வந்துட்டான் அவன் இருக்கிற இடத்துக்கு. அந்த இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஹீரோன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அதே நேரத்தில் அந்த பூவையுமே பார்க்குறாங்க. அதே நேரத்தில் ஹீரோ கையை அசிச்ச உடனேயுமே அந்த இடத்துல அப்படியே பனி பெய்யுது. ஓ இது பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து பார்த்துட்ருக்கா. நீ இது பார்த்தியா, பனி பெய்யுது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, இது ரொம்பவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கா. இவன் இப்படி ஹாப்பியாக இருக்கிறது வந்து ஹீரோ பார்த்துட்ருக்கான். ஹீரோ அப்படியே ஹீரோனை பார்த்த உடனேயுமே அப்படியே சிரிக்கிறேன் அவனே அறியாமல். இப்போ அப்படி இந்த பூவுமே காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் அப்படியே மொட்டு பெருசாகுது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. ஒரு வீட்டு முன்னாடி மக்கள் எல்லாருமே கூடி நின்றுட்டுருக்காங்க. இந்த மிங்க தான் எல்லாருமே வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து டாக்டர் போல். இப்போ அவங்ககிட்ட வந்து ஒரு லேடி வந்து சொல்லிட்டுருக்காங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. இப்போ அந்த பிரச்சனையை பார்த்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறா, அங்கே என்ன ஆச்சு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த தாத்தா வந்து சொல்லிட்டுருக்காரு, இவங்களோட பொண்ணு வந்து ஒரு டைம் வந்து இவங்களோட கிளினிக் வந்திருக்காங்க. கிளினிக்கு வந்த உடனேயுமே அந்த டாக்டர் பார்த்த உடனேயுமே இந்த பொண்ணுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் அந்த டாக்டருக்கு வந்து அவங்களோட மனைவியை தான் ரொம்பவுமே பிடிக்கும். அவங்க மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அவங்க வந்து அவங்க மனைவி மேலே அவ்வளோ காதல் வச்சுருக்காங்க. அதனால் எந்த பொண்ணையுமே அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அப்புறம் எப்படி இந்த பொண்ணை ஏற்றுக்க முடியும்? ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த பொண்ணு வந்து ஒரு ஈர்க்கிற ஃப்ளவர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து காணாமல் போயிட்டா. அதனால தான் அவங்க அம்மா வந்து அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த மீன் கிட்ட வந்து தேடி வந்திருக்காங்கன்னு அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே வந்து அந்த மீன் வந்து வெளியே வராங்க. மீங்கை பார்த்த உடனேயுமே அந்த பொண்ணோட அம்மா வந்து கதறிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு என்னோடய பொண்ணை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுங்க. நான் உங்களோட பொண்ணை தேடுறதுக்காக சில ஆட்களை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க வந்து உங்கள் பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துடுவாங்கன்னு அவங்க அம்மாவுக்கு வந்து மீன் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே அங்கேருந்து கலைஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே உள்ளே போகிறா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நீ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லி உங்களுக்கிறவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா நீங்கள் கேட்ட தாமரைப்பூ வந்து இப்போ என்கிட்ட இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அந்த தாமரைப்பூ வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டுருக்கா. இப்போ அப்படியே ஹீரோயின் வந்து மெயின்கிட்ட போகும்போது நம்ம ஹீரோயின் மேலே ஒரு சிலந்தி பூச்சி இருக்குது. அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு மெயின் வந்து சொல்லிட்டுருக்கு, நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நேற்று நடந்ததுக்கு நான் இப்போ உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மெயின் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டுருக்கான். பரவாயில்ல நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டா. ஆனால் நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவனோட கையில் வந்து மின்மினி பூச்சி வந்து பிடிச்சி வச்சுருக்கான். அவன் வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு நம்ம ஹீரோயினை வந்து பார்த்துட்ருக்கான். போன எபிசோடில் ஒரு லேடி வந்து அவங்க பொண்ணு காணன்னு சொல்லிட்டு மிங் கிட்ட வந்து தேடி வந்திருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு வந்து இந்த மிங் தான் வந்து கடத்தி வச்சுருக்கான். இப்போ அந்த பொண்ணோட முகத்தில் பார்த்தா அவ்வளோ காயம் இருக்குது. இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இன்னும் எந்திரிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையுமே புக்கை வந்து நம்ம ஹீரோயின் வந்து வச்சுட்ருக்கா. அது வந்து ஒரு ஸ்டோரி புக் தான். அந்த புக் எடுத்து அப்படியே ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். ஹீரோ வந்ததை வந்து ஹீரோயின் பார்த்துட்டா. வாங்க சாப்பிட்றோன்னு சொல்லி கூப்பிடும்போது ஹீரோ வந்து அந்த புக் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டு கேட்டிருக்காம நீ எப்படி இங்கே உள்ளே வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே மழுப்புறா. அந்த ஜன்னல்லேருந்து வெளிச்சம் வருது, இதை பார்த்து பயப்பட மாட்டிங்களா, நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஆனால் ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாமல் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன், நீ எப்போ உள்ளே வந்தேன்னு சொல்லி தான் நான் கேட்டேன், நான் உள்ளே நடந்து தான் வந்தேன், அவ்வளவுதான். இந்த ரொமான்டிக்கான ஸ்டோரி புக் வந்து உனக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, நீ எதுக்கு இங்கே கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரி புக்கு பிடிக்கும்னு நினச்சேன், இது நான் உங்களுக்காக தேடி கொண்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த மாதிரி காதல் நாவலெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சென் அப்படியே சாப்பிட்றக்கு உட்காடுறான். உட்காந்த உடனேயுமே நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, பிளட்டு சூப்பு பிளட்டு கேக்கு எல்லாத்துலேயுமே பிளட்லேயே வந்து பண்ணியிருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோ அப்படியே ஷாக் ஆகிட்டே பார்த்துட்ருக்கான். சரி நீங்கள் எப்படி என்னை சாக விட முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான், நான் பல வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்து தான் நான் பார்த்துருக்கேன். ஹீரோ இப்படி சொன்ன உடனேயுமே ஹீரோன் வந்து அங்கேருந்து கோச்சிட்டு
அவள் வீட்டுக்கே வந்துட்டா. அவள் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டுருக்கா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான், நான் உயிரோடு இருந்தால் கூட நான் உன்னை விரும்ப மாட்டேன்னு நம்ம ஹீரோ வந்து கோபத்தோடு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோன் அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு காணாமல் போச்சு இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஹீரோனை பார்த்த உடனேமே ஹீரோனோட பின்னாடியே வந்துட்டுருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்த உடனேமே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு தானே தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்துட்ருக்கா. இப்போ ஹீரோன் தான் சொல்லிட்டு உன்னோட அம்மா வந்து உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோன் சொல்கிறத எதுவுமே கேட்காம இதுக்கு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, உன்னோட முகம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னை போல் முகம் இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பாக என்னை லவ் பண்ணுவான்னு அந்த பொண்ணு அப்படியே சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை எடுத்து நம்ம ஹீரோன் வந்து மிரட்டிட்டு இருக்கா. எனக்கு உன்னோட முகத்தை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இதை பார்த்து பயந்து ஓடி போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோனை பிடிச்சி இப்படி கீழே தள்ளி விட்டுட்டா. நம்ம ஹீரோனோட வாயிலேருந்து அப்படியே ரத்தமாக வருது. நம்ம ஹீரோனுக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னா ஹீரோக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோனை கரெக்டாக தாக போகும்போது ஹீரோ வந்து காப்பாற்றிட்டான். இப்போ அந்த பொண்ணு கீழே விழுந்தும் கூட நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு உன்னோட முகம் வேணும் கொடுன்னு சொல்லிட்டு அவளோட நகத்தை பெருசு பண்ணிவிட்டு தாக்க போகும்போது ஹீரோ வந்து சண்டை போட்டு காப்பாற்றிட்டு இருக்கா ஹீரோயினை. இப்படி ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட கொடையை வந்து அந்த பொண்ணு தள்ளி விட்டுருச்சு. வெளிச்சம் பட்டாலே ஹீரோக்கு வந்து சேராது, முகமெல்லாம் அப்படியே எரியிருக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு வந்து அப்படியே முகமெல்லாம் எரியிருக்க ஆரம்பிக்கும் போது அந்த பொண்ணு வந்து தாக்க போகிறா. இதை பார்த்த உடனே ஹீரோயின் போய் காப்பாற்றுறா. அந்த பொண்ணோட நகம் வந்து ஹீரோனோட முதுகில் வந்து பட்டுருச்சு. வழியில் வந்து நம்ம ஹீரோன் வந்து துடிக்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோ ஒரே அடிதான் அந்த பொண்ணை அப்படியே பறந்து போய் கீழே விழுந்துட்டா. இப்போ அப்படியே இவங்க 2 பேருமே ஹீரோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஹீரோவுக்கு வந்து அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா ஹீரோயின். ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த எரியுது வந்து ஹீரோ விட்டு போகவே மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோ பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிடுறா. இப்படி கிஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளவர் வந்து அப்படியே பூக்குது. அப்படியே ஹீரோக்குமே வந்து அந்த காயம் எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ அங்கேருந்து ஹீரோயின் போகலான்னு பார்த்தா ஹீரோனை பிடிச்சி அவனுமே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படி ஹீரோனோட காயத்துக்குமே மருந்து வச்சிட்ருக்கான். இப்போ அப்படி வந்து ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்ருக்கான், அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் தான் சொல்லிட்டுருக்கா, அந்த பொண்ணு வந்து ஒரு காதல் பூவை தேடி போன மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அவள் இங்கே எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து என்னோடய முகத்தை பார்த்து அவளுக்கு பிடிச்சிருச்சு, அவளுக்கு என்னோடய முகம் வேணும்னு சொல்லுது என்னை தாக்குறக்கே வந்தா. எது காதல் பூ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நான் எவ்வளோ வருஷமாக அந்த பூவை வந்து விற்றுட்ருக்கேன் பார்த்துட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி காதல் மலரை வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது, ஆனால் இப்போ எல்லாருமே இதை நம்பிட்டு தான் இருக்காங்க, ஒருவேளை இந்த பூ வந்து எங்கேயாச்சும் மலையில் இது மலர்ந்துருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டுருக்கா. ஒருவேளை இந்த மிங் ஃபேமிலிக்கு வந்து தெரிஞ்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது எது மிங் ஃபேமிலியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அதிர்ச்சி ஆகிட்டான். இப்போ ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்படி ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கேன், இங்கே வேறு எந்த ரூமுமே இல்லை, இங்கே இருக்க சோஃபாவை நீ யூஸ் பண்ணிக்கோ, அங்கே போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோனும் சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் படுக்க போகும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, நான் வந்து இங்கே சொல்லலை வெளியே சொன்னேன், என்னாலெல்லாம் தனியால் தூங்க முடியாது, எனக்கு தனியாக தூங்குறக்கே பயமாக இருக்குது, நான் வேணால் உங்களோட சோஃபா வேணால் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படி உங்களோட பெட்டே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து பக்கத்தில் வரான். இல்லை கோவப்படாமல் கேளுங்க, நீங்கள் எங்கிட்ட வந்து சண்டை போட வேண்டாம். ஹீரோன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்க இல்லையே, அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போயிட்டான் இந்த மிங்கை பார்க்குறதுக்காக. இப்போ அப்படியே மிங்கும் ஹீரோவுமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஹீரோ வந்து அந்த மிங் கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா, அந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு, அந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து தாக்கறக்கு வந்தா இல்லையா, அந்த பொண்ணை பற்றி தான் கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்னோடய கிளினிக்கு வந்திருக்கா, நான் அந்த பொண்ணை வந்து பார்த்துருக்கேன், எனக்கு அந்த காதல் பூவை பற்றி எனக்கு உண்மையிலே எதுவுமே தெரியாது. இப்போ அப்படி இந்த மிங் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிங் வந்து யாரையவே பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கேன், என்னால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது, இந்த மிங் குடும்பம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக சேவை செஞ்சிட்ருக்கு, நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு உதவி மட்டும்தான் கேட்குறேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோ போனதுக்கப்புறமா இந்த மிங் வந்து அப்படியே ஹீரோவை முறைச்சி பார்த்துட்ருக்கான். இது எல்லாத்தையுமே நினச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான். ஹீரோ தூங்குறத வந்து ஹீரோன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே அவனை டச் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வந்து எந்திரிச்சு ஹீரோனை பிடிச்சி இழுத்துட்டான். இப்போ அப்படியே அவன் வந்து க்ளோஸாக வரும்போது ஹீரோன் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டா. அப்படியே எந்திரிச்சு வந்து டோர் ஓப்பன் பண்ணால் ஹீரோவோட பிரதரும் சிஸ்டருமே நின்றுட்டுருக்காங்க. இப்போ இவங்க 2 பேர்த்த ஒன்றா பார்த்த உடனேயுமே அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ அப்படி அவங்க 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஹீரோவோட பிரதர் வந்து கேட்குறான். அதுக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான், வந்து நம்ம இடத்துல தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லும்போது, எது இவங்க நம்ம இடத்துல தான் இருக்க போகிறாங்களா, இந்த வீடு எப்போ இருந்து ஹோட்டலாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கேட்குறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவளை பற்றி சொல்ல வரும்போது அதுக்குள்ளே வந்து ஹீரோ சொல்லிட்டா, நான் இவளை லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனேயுமே அவங்க 2 பேர்த்துக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
ஹீரோ இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா மெய் மறந்த ஹீரோவை. இப்போ ஹீரோவோட பிரதர் வந்து கேட்டுட்ருக்கா, உனக்கு எப்படி அவளை பிடிச்சிது? ஏன் எனக்கு அவளை பிடிச்சதுன்னா, அவள் வச்சிருக்க பூ எல்லாத்தையுமே குழந்த மாதிரி பாப்பா. அவளோட சிரிப்பு வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். அவளோட சிரிப்பை பார்த்தாவே அந்த நாளே எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக போகுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அந்த சிரிப்பை பார்த்தாவே என்னோடய கஷ்டம் எல்லாமே போகுது. அது மட்டும் கிடையாது, அவள் ரொம்பவுமே தைரியமானவ. அவள் வந்து என்னை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவன் தம்பிக்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான். அவளோட ஃபீல் எல்லாமே ரொம்பவுமே உண்மையானதுன்னு ஹீரோனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், அவள் ஒரு மனுஷி. அவள் எப்போவுமே உனக்கு துணையாக இருக்கவும் முடியாது. இவங்க இப்படி சொன்ன உடனே நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிட்டான். இப்போ ஹீரோன் வந்து கேட்டுட்ருக்கான், நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நீ வந்து யான் கண்ணிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து தெரியவே கூடாது. நான் தைரியமானவன், மற்றவங்களை வந்து என்னால் பாதுகாக்க முடியும். இது எல்லாமே பொய் தானா? நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தானான்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணி கேட்குறா. இது எல்லாமே உங்களுக்கு பொய் தான். அவங்க முன்னாடி வந்து நடிக்கணும். நீ வந்து எனக்கான பூவை வந்து நீ தர. நீ ரொம்பவே வந்து ஓவராக திங்க் பண்ணிக்காதுன்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து கோவமாக கிளம்பிட்டா. இப்போ அப்படியே ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கா, நீயும் என்னை லவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தேவை, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து ஹீரோட பிரதர் வந்து நின்றுட்டுருக்கான். இவனை பார்த்தோட இனிமேல் ஹீரோயின் பயந்துட்டான். ஆமாம், உன்னோட பிரதரை இங்கே வந்து அனுப்பிச்சி வச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ வந்து என்னோடய பிரதரை வந்து என்ன பண்ண, போய் உன்னை விரும்பிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். என் பிரதர் சொன்னது உண்மை தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் பேச வரா. ஆமாம் அப்படின்ட்டா, ஏன்னா ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா அவங்க முன்னாடி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் தான் உன்னோட அண்ணி, எது நீ என்னோட அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதிர்ச்சியில் கேட்டுட்ருக்கான். சரி நீ வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா இவங்க 2 பேருமே குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பிரதர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தானால அப்படியே மயங்கிட்டான். அவன் அப்படி மயங்கியிருக்கான். நம்ம ஹீரோனோட கண்ணுக்கு வந்து ஹீரோ மாதிரி தெரியுது. அப்படியே டச் பண்ண போகும்போது ஒரு கை வந்து பிடிக்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஹீரோ பார்த்தோட இனிமேல் ஷாக் ஆகிட்டா. இப்போ அப்படி இவங்க 3 பேருமே கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, நீ தானே சொன்ன உனக்கு என்ன பிடிக்காதுன்னு, நான் யார் கூடயோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. சரி நீ இங்கேருந்து போயிடு, உனக்கு தான் என்ன பிடிக்காதுல்ல, அதனால உன்னோட வழியிலேருந்து நான் விலகிறேன்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. இப்படி சொன்ன உடனே ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிடுறான். இப்போ அதே நேரத்தில் நான் ஃப்ளவரை காமிக்கிறாங்க. ஃப்ளவர் வந்து அப்படியே அழகாக விரிஞ்சு ரொம்பவுமே ஒளியோடு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோவுமே மெங்குமே அப்படி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. என்ன சவுண்டுன்னு பார்த்தா ஹீரோட தம்பி வந்து ஹீரோட ரூமில் போய் டோரை வந்து தட்டிகிட்ருக்கான். அந்த ரூமில் தான் வந்து ஹீரோனை தூங்கிட்டுருக்கா. ஹீரோட தம்பி வந்து நல்லா சவுண்டை கத்திட்டுருக்கா. இந்த சவுண்ட்லேயே வந்து ஹீரோன் வந்து எந்திரிச்சிட்டா. அப்படி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோட தம்பி வந்து கையை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நீ என்ன பண்ணிகிட்ருக்கே என்னை விடு அப்படின்னு சொல்லும்போது அவன் விட மாட்டேங்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டா. ஹீரோ கேட்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவனோட தம்பி வந்து சொல்லிட்டுருக்கான், இவன் நேற்று என்னை ஏமாற்றி என்னை குடிக்க வச்சுட்டா. இது மட்டும் கிடையாது, இவ வந்து எனக்கு அண்ணியாமா, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லி அவன் தம்பி கோவத்தோடு சொல்லிட்டு இருக்கான். நீ இங்கேருந்து வெளியே போன்னு சொன்ன உடனே அவன் தம்பியுமே வெளியே போயிட்டான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோட விரலை வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கா. அவனே தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டே இல்லை, இன்னும் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே நம்ம ஹீரோ வந்து கோச்சிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டா. இப்போ ஹீரோயின் வந்து அவனை யோசனை பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இது நைட் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்குமோ, அப்போ என்னோடய ட்ரெஸ் எப்படி மாறி இருந்துச்சு, ஆனால் இவன் என்னடானா ஒன்றுமே நடக்காத மாதிரி நடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இது வந்து உன்னோட வீடு கிடையாது, நீ என்னடானா அடிக்கடி வெளியே போயிட்டு வந்துட்டுருக்க, இது சென்னுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் சென்னு சொல்ல மாட்டான், அவனுக்கு பதில் நான் சொல்கிறேன்னு இந்த பொண்ணு சொல்கிறா. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா, சென்னுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் நேரமே இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. இப்போ அப்படியே இருட்டாகுது. ஒரு ஃப்ளவர் இருக்குது இல்லையா, இப்போ அந்த ஃப்ளவர் கிட்ட தான் நம்ம ஹீரோன் வந்து உட்காந்துருக்கா. இப்போ அந்த ஃப்ளவரில் வந்து 2-3 இதழ்கள் தான் வந்து விரிஞ்சிருக்கு. அதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம விரிய வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து கத்தி எடுத்து அவள் கையை அப்படியே கிழிச்சிக்கிறா. அதுலேருந்து ஒரு பிளட்டு வந்து அந்த பூவுக்கு வந்து சாப்பிட்றக்கு உணவாக கொடுக்குறா. இப்போ அந்த பிளட்டு வந்து அந்த பூவில் பட்ட உடனேயுமே பூ வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக விரியுது. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கா. இவன் வந்து இப்படி கை எடுத்துட்டா இல்லையா, இவன் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கா இல்லையா, இது வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோன் வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு எதாவது ஆபத்துன்னு சொல்லி ஹீரோன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டான். இப்போ இப்படி ஒவ்வொரு முடிவு தண்ணியும் எடுத்து செடிக்கு வந்து ஊற்றிட்டுருக்கா. எதை ஊற்றினாலுமே அந்த ஃப்ளவர் வந்து இன்னும் நல்லா விரியலை. இப்போ ஹீரோ வந்து அதை பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோ வந்து கோவத்தோடு சொல்லிட்டுருக்கான், இங்கே பாரு, என்னோடய அனுமதி இல்லாமல் நீ இந்த பூக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். இப்படி சொல்லும்போது ஹீரோனோட முகமே வந்து அப்படியே மாறுது. இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கானே, இவனுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணோம், இவன் என்னடா ஆனால் புரிஞ்சுக்காமல் இப்படி திட்டிகிட்டு இருக்கானேன்னு சொல்லி நம்ம ஹீரோன் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கா.
இப்போ அப்படி நம்ம ஹீரோன் வந்து மெங் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கே வேலை செய்கிற ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, என்ன மெங் வந்து இவ்வளோ ஃப்ளவரை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எதுக்கு இந்த ஃப்ளவர்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஆள் வந்து சொல்லிட்டுருக்காங்க, இன்றைக்கி வந்து மேடமுக்கு பர்த்டே, அந்த மேடமுக்கு வந்து லில்லி பூனா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் மெங் வந்து இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஓ அப்படி அந்த மேடம் எங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது அவங்க இங்கே இல்லை, அவங்க ஞாபகமாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட மெங்கோட ரூமில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ இருக்கும், மேடமோட ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து மேடமை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவங்க சொல்லும்போது ஹீரோயின் வந்து நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இங்கே பாரு, நீ முதல்ல அந்த தாமரை ஃப்ளவரை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு வரலைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு அவன் வந்து சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஹீரோன் கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோன் வந்து சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படி அந்த கிளினிக்கில் இருக்கிறவங்க வந்து பேசிகிட்ருக்காங்க, நீ உனக்கு கேள்விப்பட்டியா, இங்கே வந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சு, அது காணாமல் போய் 5 நாள் ஆகிப்போச்சுன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கா. அந்த லவ் ஃப்ளவரை தேடி தான் அந்த பொண்ணு போயிருக்கா, இப்போ கூட இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை நம்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா. அந்த பொண்ணு திரும்பி வருது சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கா, இந்த ஃப்ளவர் இருக்கிறது உண்மை தானா, அப்படி உண்மையாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் எடுத்து நான் ஹீரோ கொடுப்பேன்னு சொல்லி ஹீரோயின் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இதில் கொஞ்சம் ஆபத்து இருக்குது, என்ன பண்ணுறது, ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டா. இப்போ மிங் வந்து அவங்க மனைவியை பார்க்க போகிறாங்க. அவங்க பேர் வந்து லிங். அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி உனக்கு 26 பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இருந்த அழகான நாட்கள் வந்து அப்படி நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இந்த லிங்க்கு ஃப்ளவர்னும் ரொம்ப பிடிக்கும் போல். ஃப்ளவர் இருக்கிற இடத்துக்கு மிங் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். அவ்வளோ அழகாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஃபீலிங்கோட லிங் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே டேபிள் மேலே வந்து ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை வந்து எடுத்து பார்த்துட்ருக்கான். அதில் அப்படி என்ன இருக்குன்னா, நாளைக்கு நான் உங்களுக்காக மலை கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்கு. இந்த லெட்டரை யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் வந்து சொன்ன மாதிரியே காட்டுக்கு வந்துட்டா. அவன் உண்மையாக வருவானோ வரமாட்டானா, இல்லைன்னா இந்த டைம் ஏமாத்திடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே போயிட்டுருக்கா. அவன் நல்லவனே கிடையாது, என்னை பார்க்கறதுக்கு இன்னுமே வரல பாருன்னு சொல்லி திட்டிகிட்ருக்கா. உடனே நான் மறந்துட்டேனே, அந்த லெட்டரில் வந்து நான் என்னோடய பேரை போடல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கா. அவள் அப்படி பயத்தோடு புலம்பிகிட்ருக்கா. திரும்பி பார்த்தா காடு அப்படியே பயங்கரமாக இருக்குது. பயத்தில் அப்படியே கத்திட்டா. அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டா. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்து கையை நீட்டின உடனேயுமே ஹீரோன் வந்து அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கா. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட லவ் ஃப்ளவரை பற்றி சொன்னேன்ல. ஆமாம் சொன்னேன், இப்போ அதுக்கு என்னன்னு சொல்லி கேட்குறான். அந்த லவ் ஃப்ளவர் வந்து மலை உச்சியில் இருக்காமா, நான் உங்களுக்கு காமிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போக பார்க்குறான். இந்த ஃப்ளவரை தேடி நிறைய பெண்கள் வந்து காணாமல் போயிட்டாங்களாமா, அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்களே இருப்பாங்கள்ல, கண்டுபிடிச்சா நல்லா தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோன் எதுக்கு இப்போ அங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்கானா, அந்த லவ் ஃப்ளவர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்தா ஹீரோ வந்து மயங்கிடுவான் இல்லையா, அதுக்காக தான் இப்போ ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது ஒரு மின்மினி பூச்சியை பார்க்குறா ஹீரோயின். அந்த மின்மினி பூச்சி வந்து அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. அது பின்னாடியே வந்துட்டுருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நிற்கிறா. அந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி சிரிக்கிறா ஹீரோ பார்த்து. ஹீரோவே வந்து அவனையும் அறியாமல் சிரிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோயின் கேட்குற, நீ சிரிச்ச தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே நான் சிரிக்கலையே அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டுருக்கான். இப்போ அப்படியே அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நிறைய மின்மணி பூச்சிகள் வருது. அதை பார்த்த உடனே ஹீரோட பவர் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அந்த மின்மணி பூச்சி வந்து ஒரு கன் ஷூட் மாதிரி இருக்குது, நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு ஹீரோன் வந்து கேட்டிருக்கான், இங்கே யார் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து நெட்டி வச்சுருக்காங்க, அப்போ இந்த பூச்சி வளர்த்துறதுக்காக தான் இங்கே இப்படி பண்ணி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கா. அவள் அப்படியே பண்ணும்போது அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டா. ஹீரோ வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. இப்போ அதே நேரத்தில் மெங்க காமிக்கிறாங்க. காணாமல் போன கேர்ள்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கான் சங்கிலியால். இப்போ இந்த மெங் வந்து அந்த வேலை செய்வாங்களே அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, யாரும் நம்ம கார்டனுக்குள்ளே வந்திருக்காங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா அந்த பூவெல்லாம் நெட்ட வச்சது இந்த மெங் தான். இப்போ அதே நேரத்தில் ஹீரோனுக்கு வந்து விஷமேறி இருக்கும் போல். அதை வந்து ஹீரோ வந்து வாயால் வச்சு உறிஞ்சிட்ருக்கான். பார்த்து ஹீரோன் வந்து மயக்கத்தில் இருக்கா. அப்படி கீழே ஒரு லாக்கெட் இருக்குது, அதை அப்படியே எடுத்து பார்த்தா மெங்குன்னு இருக்குது. ஹீரோ வந்து அப்படியே சந்தேகப்படுறக்க ஆரம்பிக்கிறான் மெங்க. ஹீரோன் அப்படியே மயக்கத்திலே இருக்கான், இன்னும் கண்ணே திறக்கல. இப்போ அப்படியே ஹீரோ வந்து ஹீரோனை படுக்க வச்சுட்டான். இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, நீ திரும்பவுமே என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினவே பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே மிங்க வர வச்சு ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். அந்த காதல் ஃப்ளவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா? நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஃப்ளவரை வச்சு லவ் பண்ணுறவங்கள வெல்ல முடியும்னு சொல்லி மிங் வந்து சொல்லிகிட்ருக்கான். அந்த ஃப்ளவரை பற்றி ஒருத்தவங்களுக்கு நல்லாவே தெரியுமாமா, உன்னோட பாட்டி தாத்தா கூட அங்கே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். கேட்ட உடனேயுமே மிங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது.
மிங் மேலே வந்து ஹீரோக்கு சந்தேகம் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டோக்கன் வந்து உன்னோட தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்னோட தான். இந்த டோக்கன் வந்து யார்கிட்டயெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த டோக்கன் வந்து என்கிட்டயும் என் கூட வேலை செய்கிறவங்கிட்டையுமே இருக்கும். இந்த டோக்கனை வந்து அவங்ககிட்டே திருப்பி கொடுத்துட்டான். இப்போ மிங் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஹீரோன் வர அந்த இடத்துக்கு. இப்போ மிங் வந்துட்டு போனதை பார்த்துட்டு ஹீரோன் வந்து கேட்குறான், இந்த மிங் எதுக்கு இங்கே வந்தான்? அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் தெரியும். ஒரு முறை எங்களோட ஃபேமிலி வந்து அவனோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றிருக்கு. அதுக்கு நன்றி கடனாக தான் மிங் வந்து என்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்கான் அப்படிங்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் ஆயிடுச்சு. மிங் வந்து ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். அங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே அந்த ட்ரிங்க்ஸை வந்து கொடுக்குறான். இதை வந்து ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோவுமே மிங்குமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, அவங்க 3 வருஷமாக வந்து கோமாவில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிற மிங்கோட ஒய்ஃப் வந்து கோமாவில் தான் இருக்காங்க போல், இறந்து போகலை. இப்போ உங்களுக்கு வேறு யாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ சொல்லிட்டுருக்கா, அப்போ நான் உங்களுக்கு ஜியாவை பிடிக்குமா, அவன் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. ஓ உனக்கு வந்து அதில் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்தோட ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோ வந்து கொடையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோவை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பியாரா. இப்போ ஹீரோ வந்து கேட்குறேன், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. நான் என்ன பண்ண உனக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஏன் இன்னும் கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ அந்த மிங்கிட்ட இருந்து அந்த கிஃப்ட்டை வாங்கின உடனே ரொம்பவே ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். மிங் வந்து ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துருப்பான். அது ஹீரோ பார்த்துருக்கான் இல்லையா, அது வந்து அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் ஹீரோயின் மேலே வந்து கோவமாக இருக்கான். ஹீரோ சொன்னதை பார்த்து சிரிச்சுட்டு, ஓ உனக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லையே, இந்த கொடையை முதல்ல நீ பிடி அப்படின்னு சொல்லி கொடையை கொடுத்துட்டா ஹீரோயின்கிட்ட. இப்போ ஹீரோயின் வந்து இந்த மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா, ஓ உனக்கு வந்து பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்ருக்கா. இப்போ அப்படி ஹீரோக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோ பார்க்குறக்காக போகிறா. ஆனால் ஹீரோ வந்து உன்னை யோசனை பண்ணி பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் தாக்கறக்காக மின்மணி பூச்சில் நிறைய வந்துச்சு இல்லையா, அதை நினச்சி அப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டா. இவன் நம்ம கூட இருந்தால் ஹீரோனுக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினச்சி தான் இவன் அப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஹீரோன் வந்து கேட்குறேன், ஏன் நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கீங்க? நான் உங்களுக்காக வந்து நிறைய சமைச்சு வச்சுருக்கேன். ஆனால் ஹீரோ எதுவுமே பேசாமல் ஹீரோனை பார்த்துட்ருக்கான். இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, நீ என் கூட இருந்ததால் நான் தனியாகவே ஃபீல் பண்ணவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியாக நான் இருக்கேன், நான் எப்போவுமே உன்னோட பக்கத்தில் தான் இருப்பேன். நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறா. ஆனால் ஹீரோ வந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயினா. இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, நான் பூவா மட்டும்தான் வளர்க்க சொன்னேன், நீ என்னடா ஆனால் இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கெல்லாம் நீ வந்து ஒன்றுமே இல்லைன்னு ரொம்பவே கஷ்டத்தோடு தான் இப்படி பேசிகிட்டு இருக்கான். அப்போனா உனக்கு எப்போவுமே எனக்கு பிடிக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு சொல்லி தலையாட்டிட்டான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு, அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் ஹீரோக்குமே இது கஷ்டமாக தான் இருக்குது. ஹீரோவுமே வந்து ஹீரோ வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இவளுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தான் ஹீரோனை வந்து லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி போய் சொல்லியிருக்கான், எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்ட்டான். இப்போ அப்படி ஹீரோட சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோன்கிட்ட அமௌண்ட் கொடுத்து, இந்தா வச்சுக்கோ, இந்த நான் சிட்டி விட்டே நீ இங்கேருந்து போயிரு, அதே மாதிரி என்னோடய பிரதர் விட்டுமே நீ இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டுருக்கா. நீ சொல்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து அவங்கள்ட்ட ஃப்ரூட்ஸ் ஒன்று இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்டு அவளை அப்படியே பார்த்துட்ருக்கா. இதே பார்க்கும்போது அவள் தங்கச்சிக்கு பயங்கரமாக கோவம் வந்து அப்படியே முறைக்கிறா. இப்போ மிங்கும் நம்ம ஹீரோவுமே அப்படி பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி நடந்து போய்ட்ருக்கா. ஹீரோ வந்து வேண்டான்னு சொல்லிட்டான் இல்லையா, அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி நடந்து போய்ட்ருக்கா. அவள் அப்படி போயிட்டுருக்கும்போது 2 ரவுடிங்க வந்துட்டாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து பயந்துட்டான். நான் வெறும் பூ மட்டும்தான் வைக்கிறேன், என்கிட்ட வந்து அந்த அளவுக்கெல்லாம் அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்கள்கிட்ட யார் பணம் வாங்கறதுக்கு வந்தா, பணமெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீ இந்த யாங் சிட்டியில் இருக்கவே கூடாது, நீ திரும்பி போயிடணும். சரி நான் திரும்பி போக மாட்டேன், நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு சொல்லும்போது, எது நீ கேட்குற கேள்விக்கு நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணணுமா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இந்த ரவுடிக வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் இதை பார்த்து ரொம்பவே பயந்துட்டா. நம்ம ஹீரோன் வந்து சவுண்டு போடுறது வந்து ஹீரோ கேட்குது. ஹீரோ வந்து பக்கத்தில் தான் இருப்பான் போல். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டா. ஹீரோவுமே மெங்குமே வந்துட்டாங்க நம்ம ஹீரோனை காப்பாற்றுறதுக்கு. இப்போ இந்த ரவுடி கிட்டே கேட்டுட்ருக்கேன், ஆமாம் உங்களை யார் இங்கே அனுப்பிச்சது? ஒரு லேடி தான் அனுப்பிச்சாங்க, அவங்களோட கடைசி பேர் வந்து ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓடிட்டாங்க. இப்போ அப்படியே மென் வந்து நம்ம ஹீரோன் கை கொடுத்து அப்படியே எழுப்பி விட்றான். நம்ம ஹீரோ வந்து கொடுக்க போகலாங்கும் போது மெங்கை வந்து ஹெல்ப் பண்ணிட்டான். இப்போ ஹீரோன் வந்து மெங்குக்கு வந்து தேங்க்ஸு சொல்கிறான். நீ எனக்கு சொல்லாத, நீ வந்து ஹீரோக்கு சொல்ல அப்படின்னு சொல்லி மெங் சொல்கிறான். ஏன்னா ஹீரோ தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. வா கிளினிக் போகலான்னு சொல்லி மெங் கூப்பிடும்போது, இல்லை நான் நல்லா இருக்கேன், பிஸியாக தான் நான் ஆள் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் நடிக்கிறதுக்கு, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லும்போது நான் அதை கேட்டுக்கிறேன், நான் இந்த யான் சிட்டி விட்டே நான் வெளியே போகிறேன்னு நம்ம ஹீரோன் வந்து சொல்லிட்டுருக்கா. அப்படி கிளம்பி போகும்போது மெங் சொல்லிட்டுருக்கா, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்றேன் அப்படிங்கும்போது, இல்லை நானே போய்க்கிறேன்னா நம்ம ஹீரோன் வந்து அழுதுகிட்டு அங்கேருந்து போயிட்டா. ஹீரோன் போகிறத வந்து ஃபீல் பண்ணி ஹீரோ வந்து பார்த்துட்ருக்கான். நீ அவங்கள எவ்வளோ விரும்புறியோ அது உனக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மெங் வந்து சொல்லிட்டுருக்கான். அப்போ தான் நீ என்னோட பெயினை புரிஞ்சுக்கோன்னு மெங் சொல்லிட்டுருக்கான் மனசுக்குள்ளே. இப்போ இந்த யுங் வந்து ஹீரோ இருக்கிற இடத்துக்கே வந்துட்டா. இப்போ ஹீரோ வந்து கேட்குறான், அவன் ஜியாவை என்ன பண்ண,
சரி இந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த யுங் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. இங்கே பாரு யுங், நீ என்ன பண்ண, நான் திரும்பவுமே கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் ஆளை வச்சு அவளை வெளியே போக சொன்னேன். அவள் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எப்போ பார்த்தாலுமே உன் கூட தான் இருக்கா, அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, அவள் இங்கே தான் இருப்பா, வெளியே போக மாட்டா. ஆமாம், ஏன் வெளியே போக மாட்டானா, நீ எப்போவுமே அவள் கூட தான் இருக்க, அவளுக்கு மட்டும்தான் நீ ஆதரவு பண்ணிகிட்ருக்க, அதனால் வெளியே போகவே முடியாது, நீ அவள் கூட இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அவள் சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நீ அவகிட்ட வந்து சாரி கேட்கணும், என்னாலலாம் சாரி கேட்க முடியாது, நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்ட்டான். இப்போ யுங் வந்து பார்த்தா டேபிளில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. நான் உன்னை சீக்கிரமாக சந்திக்கணும்னு சொல்லி மிங் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இப்போ அப்படியே மிங் கூட வீட்டுக்கு போயிட்டா. இப்போ அவங்க 2 பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே மிங் வந்து யுங்க்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் வந்து ஒன்று கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்துட்ருக்கா. இது வந்து என்னோடய கிளினிக்கில் வந்து நான் கண்டுபிடிச்சது, இது யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஜியா வந்து இங்கேருந்து எதுக்கு அனுப்புறக்கு ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து உன்னோட வேலை கிடையாது, இல்லை எனக்கு அதில் ஆர்வமாக இருந்துச்சு அதனால தான் கேட்டேன், நீ கேட்கக்கூடாத விஷயத்த வந்து கேட்காம இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து யுங் வந்து கிளம்பிட்டா. அவள் போனதுக்கப்புறமா மிங் வந்து கோவத்தோடு பார்த்துட்டே இருக்கான். இப்போ அப்படி இருட்டாகுது. அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம மிஷன் வந்து இருக்கா. இப்போ அந்த பூவை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கா, நான் வந்து உன்னை பூக்க வைப்பேன்னு சத்தியம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலோடு பார்த்துட்ருக்கா. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃபுல் மூன், இந்த மூன் வந்துச்சுனாவே நம்ம மிஷன் வந்து இறந்துருவா. அதை நினச்சிட்டு அப்படி ஹீரோ வந்து பார்த்துட்டே இருக்கான். இதை பார்த்த உடனேயுமே ஹீரோ வந்து ஹீரோனுக்கு இடத்துக்கு தேடி போகிறான், அங்கே இல்லை. இப்போ முதல்ல ஹீரோ வந்து ஒரு இடத்த காமிச்சாலே அந்த இடத்துல தானே ஹீரோயின் இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அந்த மூணை பார்த்துட்டே இருக்கும்போது அவளுக்கு உடம்பு சரியாக போய் வாயிலேருந்து அப்படியே பிளட் வருது. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். அப்படி ஹீரோ மேலே அப்படியே மயங்கி விழுந்துட்டா. இப்போ அப்படியே வந்து ஹீரோ வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கான். முதல்ல ஹீரோன் வந்து சொல்லியிருப்பா இல்லையா, உனக்கு தான் எனக்கு பிடிக்கலையில, அதனால் நான் வந்து உன்னோட வழியிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன் அப்படியே கிஸ் பண்ணியிருப்பான். அப்படி பண்ணும்போது அந்த ஃப்ளவர் வந்து இன்னுமே அழகாக விரியுது. இது எல்லாத்தையுமே ஹீரோ வந்து நினச்சிட்ருக்கான். இப்போ ஹீரோன் வந்து மயக்கத்தில் இருக்கா. மயக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு பார்த்தா ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்த உடனேயுமே கேட்குறா, நீ எதுக்கு என்னை காப்பாற்றின, உனக்கு தான் என்ன பிடிக்காது, இருந்தாலுமே நீ தான் என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோன் போகும்போது ஹீரோ வந்து அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கான். சாரி, எனக்கு இப்போ தான் வந்து ஃபீல் ஆகுது நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அப்படி அழுதுகிட்டே ஹீரோன் வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படி ஹீரோவுமே ஹீரோட மாஸ்டருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணும்போது அந்த பூ வந்து அழகாக விரியுது, ஆனால் அது உங்கள் 2 பேத்துக்கான மரணம் கூட கிட்ட வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, முதல்லையும் கூட என்னோட சாபம் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அதை நினச்சி நான் வந்து கவலைப்படுறேன், என்னை ஹீரோனை விட்டு பிரிஞ்சிடணும் இல்லையா, அதை நினச்சி தான் கவலைப்பட்டிருக்கான். இப்போ அது மட்டும் கிடையாது, எனக்கு என்னன்னே தெரில, என்னோட பவர் எல்லாமே எனக்கு மறந்து போகிற மாதிரி இருக்குது, என்னை விட்டு போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு மாஸ்டர் சொல்கிறாரு, ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி வந்துட்டுருக்க, அந்த சூரிய ஒளியும் கூட அவனை எதுவுமே பண்ணாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஹீரோ வந்து அழுதுட்டுருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. ஹீரோன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு மிங் வரான். மிங் வந்து அப்படியே ஹீரோன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அவன் கொண்டு வந்து மின்மினி பூச்சி வந்து அந்த இடத்துல விட்டுட்டான். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மின்மினி பூச்சி வந்து நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ளே போயிடுச்சு. அந்த இவங்களுக்கு எப்படி ஸ்கின் கேர் பொருள் கொடுத்தானோ அதே மாதிரி நம்ம ஹீரோனுக்குமே அவனுக்கு கொடுத்துருக்கான். அதை கொடுக்குற மாதிரி வந்து இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஹீரோவும் ஹீரோட தம்பியுமே காமிக்கிறாங்க. தம்பி வந்து சொல்லிட்டுருக்கான், எங்கே அந்த லேடியை காணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் இங்கிருந்து போயிட்டா, எது போயிட்டாள் என்னால் நம்பவே முடியலையே, ஏன் உனக்கு பசிக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு பசிக்குது, ஆனால் ஹீரோயின் தானே சமைச்சு தருவா, இந்த ஜீ தான் இங்கே இல்லையே போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். என்னை குக் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப போக சொல்லிடு அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லிட்டுருக்கான். இப்போ அதே மாதிரி ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஹீரோ வந்துட்டான். ஆனால் ஹீரோனை பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு உட்காந்துட்ருக்கா கோவத்தோட. ஆனால் ஹீரோன் வந்து ஹீரோ பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி உட்காந்து சாப்பிட்ருக்கா. இப்போ ஜியா வந்து சாப்பிட்ருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான், ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்கும்போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கா. சரி, என்னோடய தம்பிக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னான், உன்னை குக் பண்ணி தர சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது எது, நான் இன்னும் உங்கள் தம்பிக்கு என்ன சமையல்காரன்னு நினச்சிட்டு இருக்கானா, நான் சமைக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கோவத்தோடு பேசுகிறா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டேபிள் மேலே வந்து மிங் ஒரு பொருள் கொடுத்தானே அது இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குற, எது மிங் கிட்டேருந்து வந்துச்சா, ஆமாம் மிங் கிட்டேருந்து தான் வந்துச்சு, மிங் வந்து உன்னை பார்க்குறக்கு வந்தானா, ஆமாம் என்னை பார்க்குறக்கு வந்தான், அவன் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கோவப்படுறான். நீ வேறு இங்கே தனியாக இருக்க, யாராவது தப்பான எண்ணத்தோடு இங்கே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், என்கிட்ட வெறும் படகு பூ மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஹீரோன் வந்து எந்திரிச்சு அங்கேருந்து போகும்போது அவன் தான் சொல்லிட்டுருக்கான், நான் வந்து சத்தியமாக தான் நினச்சேன் இறந்த பொருளில் வந்து என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் வந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டேன் இல்லையா, அதனால கூட அப்படி இருக்கலாம்,
எனக்கு என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்பவுமே சலிப்பாக இருக்குன்னு ஹீரோ சொல்லும்போது, ஏன்னா நீ வந்து உண்மையாகவே உன்னோட வாழ்க்கை வந்து வாழலை, எது உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இப்போ அப்படி 2 பேரும் உட்காந்து கேம் விளையாண்டுருக்காங்க. ஜியா ஹீரோக்காக சமைச்சு கொடுக்குற, அதை வாங்கி ஹீரோ சாப்பிட்றான். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கான் ஹீரோ. ஹீரோயினுமே ஹாப்பியாக சமைச்சு கொடுத்துட்ருக்கா ஹீரோக்கு. இவங்க 2 பேர் நல்லா சாப்பிட்டாங்க. இப்போ அதே நேரத்தில் ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா. நீ கண்ணை மூடி நில்லு, இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு வந்துட்டா. இப்போ கண்ணை தர அப்படின்னு சொன்ன உடனேயுமே இவங்க 2 பேர்த்துக்கு முன்னாடி அழகாக வான வெடிக்குது. இவங்க 2 பேரும் அழகாக ரசித்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ அப்படி ஹீரோன் வந்து கேட்குறா, உனக்கு இது பிடிச்சிருக்கா? எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அவள் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயுமே ஹீரோன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? நீ ஒன்றும் ட்ரிங்க்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் அப்படி கேட்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோனை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணிடுறான். இப்படி அவங்க கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மிங்கோட ஆள் வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ அப்படி ஹீரோ வந்து ஹீரோவோட இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஹீரோயினை, நீங்கள் எங்கே எதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு வாவ் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. நான் எப்போல்லாம் தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கனோ அப்போல்லாம் நான் இந்த இடத்துக்கு வந்துடுவேன். இப்போ திரும்பவுமே 2 பேர் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதே நேரத்தில் மிங் கிட்ட போய் அவன் ஆள் வந்து சொல்லிட்டுருக்கான், அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க, 2 பேருமே லவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு போய் சொல்லிட்டான். இப்போ அப்படி மிங் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கான், அவனோட லவ்வர் கூட இருக்கும்போது இருந்த அழகான நாட்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. அவங்க 2 பேருமே கொஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோட தம்பி வந்துட்டான். அப்படியே ஹீரோயினோட லக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டிருக்காம, இது என்னது? இது வந்து என்னோட லக்கேஜ், நான் இனிமேல் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது என்னோட பேர் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அவன் பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்கா. அதே நேரத்தில் ஹீரோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. மிங் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஒன்று கொடுத்தான் இல்லையா, அதை போட்டு அவளோட ஃபேஸில் வந்து அப்படியே டாட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனேயுமே அவளுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது, அப்படியே கோவப்படுறா. இப்போ அப்படியே ஹீரோவும் ஹீரோயினுமே காமிக்கிறாங்க. அப்படியே பேசிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ யூ வந்து மிங் கிட்டே போயிருக்கா. அவளுக்கு அந்த ஸ்கின்னில் வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அவன் கொடுத்த ப்ராடக்ட்னால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால் வந்து மிங்கை பார்க்குறக்காக போயிருக்கா. இப்போ இவங்க போய் சொல்லிட்டுருக்கா, இங்கே பாரு உன்னோட க்ரீமால் தான் என்னோடய ஃபேஸே வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னது என்னோட க்ரீமால் இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கா. சரி பார்த்துட்டு இன்னொரு பொருள் ஒன்று கொடுக்குறான். இது 3 நாள் வந்து யூஸ் பண்ணிப்பார், அதுக்கப்புறம் உனக்கு ரெடி ஆயிரும். எது திரும்பவுமா? இல்லை இது ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்படியே ஃப்ளவர் கிட்ட வந்து பேசிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கா. இப்போ ஃப்ளவர் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு ஜி, இந்த ஃப்ளவர் எல்லாத்தையுமே நான் சிட்டிக்கு கொண்டு வந்துரு, நீ அங்கே பார்த்துக்கோ, நீ அங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா திரும்பி வந்து பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை அங்கெல்லாம் கொண்டு வர முடியாது, ஏன்னா இந்த பூ வந்து எல்லாமே இந்த மண்ணுக்கு நல்லா பழகிடுச்சு, அதனால இது இங்கே இருக்கட்டும், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளவரோட ஜாடி எப்படி தட்டி விட்டுறா தெரியாமல், இந்த ஜாடி அப்படியோட காலை வந்து கிழிச்சிருது. ஹீரோ போய் பார்க்குறேன், உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தா அவள் கால்லேருந்து அப்படியே பிளட் வருது. ஆனால் ஹீரோனுக்கு வந்து வலிக்குது. ஆனால் ஹீரோ கேட்ட உடனே இல்லை வலிக்கல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. உனக்கு நிஜமாவே வலிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ ஹீரோ வந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டு அப்படியே கட்டி விட்டுறான். இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு அப்படியே பார்த்துக்குறாங்க. அதே நேரத்தில் அந்த ஃப்ளவரையுமே காமிக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ளவரை பார்த்துட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த ஃப்ளவர் வந்து நல்லாவே பூத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே ஹீரோ வந்து ஹீரோனை அப்படியே கிஸ் பண்ணிடுறான். இப்போ அப்படியே ஹீரோ கையை அசைச்ச உடனேமே அங்கே அப்படியே பனி பெய்யுது. இதை பார்த்த உடனேமே ஹீரோனுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது. அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. இவன் இப்படி ஹாப்பியாக இருக்கிறது வந்து ஹீரோக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். திடீர்னு அந்த இடத்துல பனி வந்து பெய்யல அப்படின்னு நின்றுச்சு. ஹீரோட ஃபேஸே வந்து சோகமாயிருச்சு. இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து திரும்பவுமே பனி பெய்ய வைக்கலான்னு பார்த்தா அவனோட பவர் வந்து வேலையே செய்யலை. அவன் அப்படியே ஃபீல் பண்ணுற என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டுருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஹீரோ குரு கிட்டே வந்துட்டான். இப்போ கேட்குறான், எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, என்னோடய பவர் வந்து எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது, கல்லம் கூட என்னால் உடைக்க முடியல. அது குரு சொல்கிறாரு, உன்னோட மரணம் வந்து பக்கத்தில் வந்துடுச்சு, அதனால தான் நான் எப்போவுமே சாவை பார்த்து பயந்ததே கிடையாது, நான் கூட அதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்போ என்னோடய ஃபீலிங்ஸே வேறுன்னு சொல்கிறான். இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. ஹீரோயின் வந்து ரூம் வந்து அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து ஹீரோ பார்த்துட்ருக்கான். ஹீரோ வந்து அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு ஹீரோனை பார்த்துட்ருக்கானா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்க்குறா, எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களோட சிட்டியே வந்து நான் என்னோடய வேலைக்காக மாற்றிட்டேன், அதை பற்றி தானே யோசனை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் இல்லையே அப்படிங்கிறான். சரி உங்களோட ட்ரெஸ்ஸையுமே அப்படியே மாற்றிக்கலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இது இப்போவா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை அப்படியே கழட்டுறான். அப்படியே கழட்டிட்டு ஹீரோனோட பக்கத்தில் போகும்போது இப்போ ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு பசிக்குது, நான் போய் கொஞ்சம் குக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. ஹீரோனை போகிறத பார்த்துட்டு ஹீரோ வந்து சிரிச்சிட்ருக்கான். இப்போ குக்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயினுமே அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இதே பார்த்துட்டு ஹீரோட தம்பி அப்படியே முறைக்கிறான். இதை பார்த்துட்டு ஹீரோ வந்து சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சாப்பாடு அப்படியே எடுக்க போகும்போது ஹீரோட தம்பி எடுக்க போகிறான். இப்போ திரும்பவும் ஹீரோ எடுக்க போகும்போது திரும்பவுமே எடுக்கிறான். அவன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க,
எனக்கு எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை, எனக்கு அதுதான் வேணும், ஹீரோ எடுக்கிறதே வேணும் அப்படிங்கிறான். ஓ எனக்கு இதான் வேணுமான்னு சொல்லிட்டு ஹீரோவை எடுத்து வைக்கிறான். இப்போ ஹீரோயின் கம்முன்னு இருக்காமல் ஹீரோட தம்பியை வம்புக்கு இழுத்துட்டு இருக்கா. நான் உன்னை எதிர்பார்க்கவே இல்லை, நான் செஞ்சது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே எனக்கு பிடிக்கலையே. அப்போனா நீ சாப்பிடாத, நீயும் சாப்பிட மாட்டேங்கிற, இவரையுமே நீ சாப்பிட்றதுக்கு விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவன் முறைக்கிறான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை அப்படி டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு அப்படியே கோபம் வருது தம்பிக்கு. ஹீரோ சொல்லிருக்கா நீ உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொன்ன உடனேமே அவன் உட்காந்து அப்படியே சாப்பிட்றான். அப்படியே ஹீரோயினுக்குமே எடுத்து வச்சுட்ருக்கான் ஹீரோ. இதை பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது, முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோயின் வந்து கேட்குறேன், ஆமாம் நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? ஓ அப்போனோட மனசில் இதுதான் இருக்கா? ஆமாம் இதுதான் இருக்குது அப்படிங்கிறா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படியே மிங்கை காமிக்கிறாங்க. மிங் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி பார்த்துட்ருக்கான். இப்போ அப்படி நம்ம ஹீரோயின் வந்து ஹேர் ஸ்டைலில் மாற்றிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அவ்வளோ அழகாக இருக்கா. அப்படியே கண்ணாடியில் வந்து அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஹீரோ தான் வர நினச்சிட்டு அவ்வளோ ஹாப்பியாக திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஹீரோவோட தம்பி அந்த இடத்துக்கு வந்திருக்கான். தம்பி பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டான். இந்த தம்பி என்ன பண்ணுறான்னா ஒரு இருட்டான காட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் நம்ம ஹீரோயினை. நீ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லிட்டு இருக்கா, நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிட்டான். ஹீரோயின் அப்படியே பயத்தில் அப்படியே அழுதுட்டுருக்கா. இப்போ அப்படி ஹீரோ வந்து ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம். அவள் இருக்கிற வீட்டில் போய் பார்த்தா அங்கேயும் காணோம். அவன் வந்து தேடிட்டு இருக்கா, எங்கே போனான்னு அவனுக்கும் தெரியல. ஏன்னா அவனோட பவர் வந்து வேலை செய்யலை, அதனால அவனுக்கு தெரியல போல். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோட தம்பி வரான். இப்போ ஹீரோ கேட்குற ஜியா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இருட்டான காட்டில் கொண்டு போய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். தெரிஞ்ச உடனே ஹீரோ பயங்கரமாக கோவப்படுறான். அவனோட கோட்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். அப்படி 2 பேருமே முறைச்சிக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து ஹீரோ கிளம்பிட்டா ஹீரோனை காப்பாற்றுறதுக்கு. ஹீரோன் வந்து குழுவில் அப்படியே நடுங்கிட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோ அப்படியே சத்தம் போட்டு தேடிட்டு வந்துட்டுருக்கான். அப்படியே ஹீரோன் வந்துட்டா. ஹீரோ பார்த்த உடனே அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ வந்து ஹீரோனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டான். நீ இல்லாதப்போ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இனிமேல் யாருமே வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நீ இதுக்கு மேலே பயம் இல்லாமல் இருன்னு ஹீரோ சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்ஸ் ஓடுது. இவங்க இப்படி இருக்கும்போது அந்த ஃப்ளவர் அழகாக விரியுது. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, தேங்க்யூ, நீ வந்து என்னோடய லைஃப்பை காப்பாற்றிருக்க, அது மட்டும் கிடையாது நான் உங்க கூட இருக்கிறப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா. அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஹீரோ வந்து அந்த ஃப்ளவர் கிட்டே வந்து பார்க்குறான். ஃப்ளவர் வந்து அழகாக விரிஞ்சிருக்கு. அந்த ஃப்ளவர் வந்து எடுக்கலான்னு போனால் அந்த ஃப்ளவர் வந்து எடுக்கவே முடியல. அப்படி அந்த ஃப்ளவர் வந்து அங்கேருந்து மறைஞ்சு திரும்பவுமே வந்துடுது. ஹீரோ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலுமே அந்த ஃப்ளவரை வந்து பொறிக்கவே முடியல. அப்படி ஹீரோட வாயிலேருந்து அப்படியே பிளட் வருது. எனக்கு எப்போ மரணம் வேணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேனோ அப்போ கிடச்சிருந்தா எனக்கு இவ்வளோ பெயின் கிடச்சிருக்காதுன்னு ஹீரோ வந்து ஃபீல் பண்ணி அப்படியே கத்திட்டு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஹீரோ வந்து குரு கிட்டே போயிட்டாரு. இப்போ ஹீரோ சொல்லிட்டுருக்கு, நான் நீ எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும், நீ அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து பூக்க போகுது, வர வர என்னோடய பாடியில் இருக்கிற பவர் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமாம் நீ இதை தானே விரும்பினேன். ஆமான்னு ஹீரோ சொல்கிறான். நான் என்னோடய ரொம்ப நாள் வாழ்க்கைக்காக முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி நினச்சேன். நான் உண்மையில் ஒருத்தர் விரும்பினேன், அவங்க வந்து என்னோடய லைஃப்பில் வந்து முக்கியம் தெரிஞ்ச உடனேயுமே அவங்கள யார் விட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். நீ என்னோடய முடியவே நான் மாற்றிக்கிட்டேன், நான் வந்து ஜியோ கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே அழுகிறான். இப்போ இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்கிறது வந்து மேலேருந்து இவங்க வந்து பார்த்துட்ருக்கா. இந்த தம்பிக்காரன் சொல்லிட்டு இருக்கா, இந்த யான் சிட்டி நகரத்தையே வந்து பூக்க வச்சுட்டாங்க, ஆனால் இதுவே வந்து உனக்கு ஆபத்தாகும், அது உனக்கு தெரியுமா, நான் தான் அந்த ஃப்ளவரே வந்து பூக்க வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோட தம்பிக்கிட்ட சொல்கிறேன். எது நீயா, இங்கே இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான், நீ என்னடா ஆனால் இப்படி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இது சொல்லும்போது தம்பி வந்து அங்கேருந்து கோச்சிட்டு போயிட்டான். இதை பார்த்து ஹீரோ அப்படியே அழுகிறான். இப்போ அப்படி ஹீரோக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆனால் ஹீரோயின் வந்த உடனேயுமே நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே மிங்கோட கிளினிக் வந்துட்டான். மிங்கு மேலே அப்படியே சாஞ்சி விழுந்துட்டா. ஹீரோனாலே முடியல. ஹீரோ அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படி கழுத்து நரம்பு வந்து டச் பண்ணி பார்க்குறான் மிங், அப்படி செக் பண்ணி பார்க்குறக்கு. ஆனால் அங்கே வந்து நரம்பு எல்லாம் துடிக்கலை. வேறு எங்கே இருக்கும், இன்னும் துடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படி ஹீரோ எந்திரிக்கிறான் மெல்லமா. நான் இங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலுமே இருந்துக்குங்கன்னு மிங் வந்து சொல்கிறான். ஹீரோக்கு வந்து ரொம்பவுமே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, எந்திரிக்க கூட முடியல. ஹீரோ இப்படிக்கிறது தெரிஞ்ச ஹீரோயின் கஷ்டப்படுவான்னு சொல்லி தான் இவன் வந்து மிங் வீட்டில் இருக்கான். இப்போ அப்படி அந்த ஃப்ளவர் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்ருக்கா. அழகாக விரிஞ்சிருக்கே, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஃப்ளவரை வந்து நல்லாவே பூக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கா. ஆனால் ஹீரோக்கு அப்படிக்கிறது இன்னுமே ஹீரோயினுக்கு தெரியல. இப்போ இப்படியே மெல்லமே ஹீரோ வெளியே எழுந்திரிச்சு வரான். அப்படி வெளியே எழுந்திரிச்சு வரும்போது அந்த மிங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்க ரூமுக்கு போயிட்டான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்த உடனே ஹீரோக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இது நீ வந்து இன்னும் இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு மிங் வந்துட்டான். உனக்கு இந்த லிங்கை தெரியலையா, உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு லிங்கே தெரியும், கடந்த 3 வருஷமாக அவன் மயக்கத்தில் தான் இருக்கா, நீ இன்னுமே வந்து அவளை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவள் வந்து நல்லா இருக்கா, அவள் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஹீரோனை பார்க்குறதாக கிளம்பிட்டான். ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோனுக்காக ஒரு கிளிப்பை வந்து கிஃப்ட் பண்ணுறான். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் சொல்லிட்டுருக்கா, இது ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஆமாம், இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணீங்க, அந்த பிங்க் வந்து நீ, ப்ளூ வந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இந்த கிளிப்பு கூட நானும் இவளோட தலையில் வந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டு விடுறான். ஆனால் ஹீரோ வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி போட்டுட்ருக்கான். ஏன்னா வந்து இறந்துடுவான் இல்லையா, அதனால். ஆனால் இன்னுமே ஹீரோனுக்கு எதுவுமே தெரியாது. இப்படி அவங்களுக்குள்ள குட்டி ரொமான்ஸ் ஓடிட்டுருக்கு. இப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இவங்க ரூம் வந்து அந்த யுங் வந்து எட்டி பார்த்துட்ருக்கா. இப்போ எங்கேயுமே நம்ம ஹீரோமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்காக ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான், அம்மா இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? நான் உங்களோட வெட்டிங்க்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன், அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போவாது நிம்மதியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமாயிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிங் கிளம்பிட்டான். இவன் இப்படி போகிறத பார்த்து ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். மிங் கொடுத்த கிஃப்ட்டை வந்து சரி பார்க்கலான்னு சொல்லி எடுக்க போகும்போது ஹீரோ வந்து தடுக்கிறான். நீ போய் அரண்மனையில் இரு, எங்கேயுமே போகாத அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்ட்டா. ஆனால் ஹீரோட ஃபேஸ் வந்து கவலையாக இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஹீரோ இன்னுமே கவலைப்படுறா. அப்படியே நெக்ஸ்ட் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து படுத்துட்ருக்கான். இப்போ ஹீரோயின் வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கான், என்ன இவர் வந்து தூங்கிட்டே இருக்காரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி வந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு யுங் வரா. ஜி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரின்ட்டா. இப்போ அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே வலிக்குது போல், அவர்னாலே முடியல. நம்ம ஹீரோட பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே இந்த யுங் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த மெங் இருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா நம்ம ஹீரோயினை. அப்படி இந்த யுங் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ மட்டும் இல்லைன்னா ஹீரோ வந்து என்னை விட்டு போயிருக்கவே மாட்டான், வெளியவும் வந்திருக்கவே மாட்டேன், நீ ஏன் ஹீரோ வந்து என்கிட்டேருந்து பிரிச்சுட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. உன்னால தான் மிங் வந்து என்னோடய ஃபேஸிஃபை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி காமிக்கிறான். இதுக்கும் மிங்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடியிலேருந்து வந்து நம்ம ஹீரோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. யாரான்னு திரும்பி பார்த்தா மிங் வந்து அந்த இடத்துக்கே வரான். நீ சொன்ன மாதிரி உன்னோட வார்த்தையை காப்பாற்றிட்ட யுங் வந்து யுங்கை பார்த்து சொல்லிட்டுருக்கான். இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கும்போது இப்போ மிங் வந்து சொல்லிட்டுருக்கான், இந்த யுங் வந்து ஃபேஸில் ஒரு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுக்கு மாற்று மருந்து நான் உன்னை தரேன்னு சொல்லியிருப்பான். அந்த மருந்துக்கு நீ என்ன பண்ணணும்னா ஜியா வந்து என்னோடய இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு வரணும், அப்போ தான் நான் உனக்கு அந்த மருந்தை தருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் இந்த யுங் வந்து ஜியா வந்து மிங் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் இது வந்து உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் 2 பேரும் என்ன தான் சதி செஞ்சீங்க, நீ அதை வந்து சீக்கிரமாக தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி மாற்று மருந்து எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் வந்து உங்ககிட்ட போய் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறான். அப்புறம் நீ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். இதை மிங்னால் ஏற்றுக்கவே முடியல. ஃபேஸில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே பிம்பிளாக வந்துடுச்சு, ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்து அவள் கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோ நான் போய் ஹீரோ கிட்டே சொல்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது அவளை அப்படியே குத்திட்டான். இதை பார்த்த உடனே ஹீரோன் அப்படியே ஷாக் ஆகிட்டா. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ மோசமாக இருக்கா இந்த மிங். அவள் கீழே விழுந்து கூட அப்படியே தவழ்ந்து போயிட்டுருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோன் அப்படியே கத்துறா. இப்போ தான் ஹீரோக்கு தெரியுது நம்ம பக்கத்தில் ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோனை தேடி போயிட்டுருக்கான். இப்போ அப்படி மிங் வந்து உங்களோட ஒய்ஃப் கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டான். இது உங்களோட ஒய்ஃபா? ஆமாம் வந்து என்னோடய ஒய்ஃப் தான், கடந்த 3 வருஷமாக இப்படி தான் இருக்கா, அவள் சீக்கிரமாக கண் திறந்துடுவான்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். சரி என்னால் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இந்த மின்மணி பூச்சி விட்டேன். ஓ அப்போ அந்த மின்மணி பூச்சி விட்டனால தான் அவங்க எல்லாருமே எப்படி ஆயிட்டாங்களா, அப்போ அந்த லேடியெல்லாம் காணாமல் போனது உன்னால தானா, அப்போனா அவங்க காதல் மலரை தேடி போகலை, அது எல்லாமே போய் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கான தீர்வு கிடச்சிருச்சு, நீ வந்து யங் கண்ணி, உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்குமே வேலை செய்யலை, இப்போ வந்து எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். நம்ம ஹீரோன் வந்து யங் கண்ணிங்கிறது வந்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான்ல யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு, அது வந்து இந்த மிங் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் ஹீரோனுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த மின்மணி பூச்சி அவனோட உடம்புல வந்து விட்டுருப்பான். அதை சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஹீரோன்கிட்ட அந்த மின்மணி பூச்சி வந்து இவளோட சக்தியை எடுத்துருச்சு, அதை அப்படியே வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த மிங்கோட ஒய்ஃப் உடம்புக்குள்ளே விடுறாங்க. அந்த சக்தி உள்ளே போன உடனேயுமே அப்புறம் ஒரு கை காலையில் அப்படியே அசையுது. இப்போ அதே நேரத்தில் ஹீரோட ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோ பார்க்குறான். அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த பூச்சியோட ரெக்கை இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சு. அவள் அப்படி கோவத்தோடு இருக்கும்போது ஹீரோட வாயிலேருந்து அப்படியே பிளட்டு வந்துருச்சு. ஆனால் எந்திரிக்க கூட முடியல. அப்படி கோவத்தோடு கிளம்புறான். இப்படி மிங் வந்து நீ யோசனை பண்ணிகிட்ருக்கா. இவங்க 2 பேர் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மிங்கோட ஒய்ஃப் வந்து அப்படியே வாமிட் பண்ணுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. இதை நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கிட்டே சொல்லிகிட்ருக்கான். மிங்கோட ஒய்ஃப்க்கு வந்து அது ஆபத்தில் இருக்கும்போது ஹீரோ கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருப்பான். ஹீரோ வந்து சொல்லியிருப்பேன் என்னால் வந்து காப்பாற்ற முடியாது, சில விஷயத்தை வந்து நம்ம கட்டாயப்படுத்தவே முடியாது, என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். இதை நினச்சி பார்த்துட்டு தான் மிங் வந்து எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி ஹீரோவை பழி வாங்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே மிங்கோட ஒய்ஃப் வந்து அப்படியே கண்ணை திறந்து அப்படியே பார்த்து மிங் கிட்டே பேசுகிறாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க உடம்பு அப்படியே ஷிவரிங் ஆகி அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு மிங் வந்து அழுதுட்ருக்கான்.
உனக்கு ரொம்பவுமே பிடிச்சமான பூ வந்து என்கிட்ட இருக்குது, எந்திரி எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு மிங், மரணம் வந்து ஒரு விதி, இது யாராலுமே மாற்ற முடியாது. இப்போ உங்களோட ஒய்ஃப் வந்து கண் திறந்தாங்கன்னா அவங்க கிடையாது, அது அவங்களோட உயிர் திரும்ப வரல. அந்த பூச்சி தான் ஒரு செகண்டை வந்து கண் திறந்து பார்த்துட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் காலை கை எல்லாத்தையுமே கட்டி வச்சிருக்கா இந்த மிங். இப்போ அப்படியே ஹீரோ வரான். ஹீரோ வந்து பார்த்தா அந்த யுங் வந்து கீழே விழுந்திருக்கா. அவளை பார்த்த உடனே ஓடி போய் அப்படியே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். நான் கடைசி உன்னோட முகத்தை பார்த்துட்டேன், அந்த மிங் வந்து என்னோடய முகத்தையே இப்படி பண்ணிட்டான், அந்த மிங் வந்து நீ ஏமாற்றிட்டான், ஜியா வந்து நீ கூட்டிகிட்டு வர்றதுக்காக என்னை பயன்படுத்தியிருக்கான். ஹீரோ இதை பார்த்து அப்படியே அழுகிறான். என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபேஸை டச் பண்ண போகும்போது அப்படியே யுங் வந்து இறந்துட்டா. இதை பார்த்த உடனே ஹீரோ அப்படியே கதறி கத்தி அழுதுட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு மிங் வரான். உங்களுக்கு பிடிச்சமானவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க இப்போ இறந்து போகும்போது அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மிங் கேட்குறான். சார் ஜியா என்ன பண்ண, ஜியா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜியாக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, அவள் நல்லா தான் இருக்கா, ஆனால் எத்தனை நாளைக்கு அவள் நல்லா இருப்பான்னு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறான். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இது எல்லாமே உன்னோட ஒய்ஃப்காகவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் வந்து காப்பாற்ற முடியல, அதுக்காக தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம், தலைமுறையாக வந்து எங்கள் ஃபேமிலி வந்து உங்களுக்கு வந்து சேவை செஞ்சிட்ருக்கு, ஆனால் அவங்ககிட்ட வந்து என்னோடய மனைவியை காப்பாற்றுன்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சினேன், எவ்வளோ போராடினேன், ஆனால் நீ என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்ட. ஏன்னா நிஜமாவும் உன்னோட மனைவியை காப்பாற்ற முடியல, சுயநலவே இல்லாதவங்கள எழுப்பவே முடியாது, நீ ஈஸியாக எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கூட சண்டை போட போகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுட்டான். ஹீரோ கிட்ட வந்து பவர் இல்லையா, அதனால தான் ஹீரோ வந்து ரொம்பவுமே வீக்காக இருக்கான். ஹீரோவுக்கு வெயிலுமே ஆகாது, வெயில் பட்ட உடனேயுமே ஹீரோக்கு வந்து இருக்க ஆரம்பிச்சிரு உடம்பெல்லாம். ஹீரோனால அந்த வெயிலை வந்து தாங்கவே முடியல. நீ ஜியாவை எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதான் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறான். நம்ம ஜியை போய் பார்த்தா சங்கிலியால் கட்டி வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே ஹீரோனால் தாங்கிக்கவே முடியல. ஜியா இப்போ உனக்கு எப்படி இருக்கு, உன்னோட உடம்பு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். உன்னோட உடம்புல அந்த பூச்சி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இப்போ அந்த பூச்சி வெளியே வந்துடுச்சு, ஆனால் மிங்கோட ஒய்ஃப் வந்து கண் திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். நீ இங்கிருந்து போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டுருக்கா. இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பவரை வச்சு அந்த சங்கிலியை வந்து கழட்டி விடலான்னு பார்த்தா அந்த சங்கிலியை வந்து கழட்டவே முடியல. ஹீரோட பவர் வந்து ரொம்பவே வீக் ஆகிட்டே போகுது. இப்போ அப்படி நம்ம ஹீரோவும் மிங்குமே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஹீரோனால மிங் கூட சண்டை போடவே முடியல, அப்படி பறந்து போய் கீழே விழுகிறான். இதை பார்த்துட்டு ஹீரோன் வந்து கத்தி அழுதுட்ருக்கா. ஹீரோனால எதுவுமே பண்ண முடியல, கையில் கட்டி வச்சுருக்காங்க. இப்போ உன்னால் என் கூட சண்டை போட ஜெயிக்கவே முடியாது, உன்னோட பவரும் கூட வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோன் வந்து அழுதுட்ருக்கா. இப்போ ஹீரோன் கிட்டே போய் சொல்லிட்டுருக்கா, இது வந்து என்னோட விதி, நீ கவலைப்படாத, என்னை மன்னிச்சிட ஜியா, அவங்க கூட வாழ்க்கை முழுவதுமே என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோனுமே ஃபீல் பண்ணுறான். இப்போ அப்படியே ஹீரோன் அப்படியே கிஸ் பண்ணுற ஹீரோ, இந்த ஜி உயிரோடு தான் இருப்பா, என்னை ஒவ்வொரு நாளுமே கஷ்டத்தில் வந்து துடிக்கணும், அவங்க 2 பேரை திரும்பவுமே சந்திக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கான் இந்த மிங். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஜியா, நீ எப்போவுமே வந்து நல்லா இருக்கணும், நீ உயிரோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. நீ என்னை விட்டு போகாத, நீ போகவே கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்டே சொல்லிட்டுருக்கான். ஆனால் ஹீரோ வந்து அப்படியே அழுகுறான். இதை பார்க்க ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. ஒரு பொருளை வச்சுட்டு நின்றுட்டுருக்கும்போது ஹீரோவை போய் வாங்கி குத்திக்கிறான். இப்போ அப்படியே மிங்கை தள்ளி விட்டுட்டு மிங்கையுமே குத்திக்கிறான். மிங்குமே அதே இடத்துல இறந்து போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து கடைசியாக ஹீரோனை பார்த்து சிரிச்சுட்டு அவனோட பவரை வச்சு ஹீரோனை கட்டி வச்சு இந்த சங்கிலியை வந்து எடுத்து விட்டுட்டு அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறான். ஹீரோன் அதை பார்த்து அப்படியே அழுகிறா. உன்னால் இது ஏற்றுக்கவே முடியல, ஹீரோ இல்லாத வாழ்க்கை என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கா. ஹீரோ வந்து ஹீரோட தம்பி பார்த்துட்ருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோன் கேட்குற, இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அவரை எழுப்பிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு வதந்தி ஒன்று இருக்குது. ஹீரோவுக்கு அவனுக்காகவே துடிக்கிற ஒரு இதயம் ஒன்று இருந்துச்சுன்னா அவன் வந்து நார்மலான மனிதனாக மாறிடுவான். துடிக்கும் இதயமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்கும்போது எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ நினச்சி அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறான். இப்போ ஹீரோன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. சீக்கிரமாக நீ எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ அப்படியே ஹீரோயின் வந்து அந்த ஃப்ளவர் கிட்ட உட்காந்துட்ருக்கா. ஹீரோவை கண் திறந்து பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புக்காக பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டயர்டாகி அந்த பூக்கிட்டே அப்படியே படுத்து தூங்கிடுறா. அவள் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கூட இருந்த ஒவ்வொரு அழகான நாட்களையுமே நினச்சி பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கிறா. அப்படி ஹீரோ நினச்சி அப்படியே கவலைப்பட்டுட்ருக்கா. இப்போ அப்படி ஹீரோயின் வந்து அந்த பூக்கிட்டே படுத்து தூங்கிடுறா. அவள் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோட மாஸ்டர் வந்து ஹீரோவை எழுப்புறதுக்காக ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கை வந்து நம்ம ஹீரோயின் மேல் வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஹீரோன் அப்படி கண் திறந்து பார்த்தா அந்த புக் இருக்குது. அந்த புக்கை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. ஏன்னா ஹீரோ காப்பாற்றுறதுக்கான வழி அதில் இருக்குது. அதை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டா. இப்போ அப்படி அந்த இதயத்தை குத்தி அந்த இதயத்துலேருந்து ஒரு சக்தி எடுத்து அந்த பூ மேலே விடுறா. அந்த பூவோட சக்தியும்
ஜியா குடித்த சக்தியும் ஒன்றா சேர்ந்து ஹீரோ கிட்டே போகுது. அந்த சக்தி ஹீரோ கிட்டே போன உடனேயுமே ஹீரோ அப்படியே கண் திறந்து பார்க்குறான். அப்படியே எந்திரிச்சு வெளியே வரான். ஆனால் ஹீரோ மேலே வந்து சூரிய ஒளி பட்டும் கூட ஹீரோக்கு எதுவுமே ஆகலை. ஹீரோயின் அப்படியே ஹீரோ பார்க்குறதுக்காக அவ்வளோ ஆர்வமாக ஓடி வந்துட்டுருக்கா. இப்போ அப்படி ஓடி வந்து ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க 2 பேருமே. இப்போ அப்படி மாஸ்டர் காமிக்கிறாங்க. இதை நினச்சிட்டு மாஸ்டருமே ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. இது அப்படி ஒரு ஹாப்பி என்டிங் ட்ராமாவாக இருக்குது. இப்படியே இந்த ட்ராமா முடியுது.